லைஃப் டைம் சாக்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது பொதுவாக அங்கே ஒரு கிரக அமைப்பு பொறுத்த மட்டும் குருவும் சனியும் இணைவது எப்படி இருக்கும் பொறுத்த மட்டும் சிம்ம லக்னமாக வந்து சிம்ம லக்னத்திற்கு 5-8 குடையவராக குருவும் 6-7 அதிபதியாக சனியும் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சு. இப்போது குருவும் சனியும் இணைவது எப்படி வரும்? குரு சுபகிரகமாக வந்திருக்கார், சனி பாவக்கிரகமாக வரும். இல்லாமல் நான் ஏன் சிம்ம லக்னத்திற்கு சொல்லியிருக்கேன்னா, சிம்ம லக்னத்திற்கு 6-7 குடையவராக சனியும் 5-8 குடையவராக குருவும் வருவார்கள். ஆக 6க்கும் 8க்கும் உடையவர்கள் இணைந்து 12ஆம் வீட்டில் இருப்பார். இப்படி வரும் பொழுது அது சுபகிரகமும் பாபக்கிரகமும் இணைந்து ஒரு வீட்டில் இருந்து அந்த 6ஆம் வீட்டை பார்க்கிறார்கள். 6ஆம் வீட்டை குருவும் சனியும் பார்ப்பார்கள், 8ஆம் வீட்டை குரு பார்ப்பார். இப்படி வரும் பொழுது அந்த துஸ்தானத்துக்கு வீடுகளை அவங்களே பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப அது எப்படி வருவாங்கன்னா, 12ஆம் இடத்தில் குருவும் சனியும் இருப்பது ஒரு வகையில் 6-8 குடையவர்கள் 12இல் அமர்வது அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு வரும். அது ஒரு சில புக்திகளில் நல்ல யோக அமைப்புகளை கொடுத்தாலும் இந்த 6 குடைய கெடுபலன்கள் 8 குடைய கெடுபலன்கள் அப்படின்னு வரும்பொழுது அவங்க அதுகளையும் பண்ணுற மாதிரி வந்துடுது இல்லைங்க. அவர் 5-8 குடையவராகி 5 பார்க்காம 8 பார்க்குறார். இவர் 6-7 குடையவராகி 7ஆம் வீட்டை பார்க்காமல் 6ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்படி வரும் பொழுது அவங்க கணிக்கும் பொழுது அவங்க எந்த மாதிரி பலன்களை வழங்குவாங்க? 5ங்கிறது குழந்தை ஸ்தானம், 6ங்கிறது சத்ருஸ்தானம், 7 கலஸ்திரஸ்தானம், 8 அஷ்டமஸ்தானமாக வந்து அந்த அஷ்டமாதிபதி அஷ்டமத்தை பார்ப்பது ஒரு வகையில் நல்லது. குரு 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி 8ஆம் வீட்டை பார்க்கிறதால ஆயுசுக்கு ஒரு அமைப்பு உண்டு. இருந்தாலும் சனியால் கெட்டு போயிடுறாரு. அவர் சனியால் கெட்டு போயிருக்கும் பொழுது உச்சம் பெற்று இருக்கிறார், கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். உச்சம் பெற்று சனியுடைய இணைவை பெறுகிறார். அப்படின்னாலுமே அவர் பாவத்துவமாக தான் வர்றார். குரு பாவத்துவமாக வந்து 8ஆம் வீட்டை பார்க்கிறார், 5ஆம் வீட்டை. நான் ஏற்கனவே வேறு வீட்டில் இன்னொரு வீட்டிலாம் சொல்ல மாதிரி, குரு வந்து எந்த வீட்டை பார்க்குறாரோ அதை வளர்ப்பார். அது நல்ல வீடாக இருந்தால் நல்ல விஷயங்கள் வளர்ப்பார், கெட்ட வீடாக இருந்தால் அந்த கெட்ட பலன்களை தானே அவர் வளர்ப்பார். அப்படி தானே வரும் அப்படிங்கிறது தான். அப்போது குருவும் சனியும் இணைந்து அந்த குரு திசையும் வருதுங்க. அதுக்கடுத்தது சனி திசைங்க வரும், அடுத்தடுத்து வரும். எப்போ அதுதான் விஷயமே இதில். அப்போ 6-7 குடையவராக வந்து கலஸ்திரஸ்தானாதிபதி 7க்கு 7ஆம் வீட்டை பார்க்காமல் 6ஆம் வீட்டை பார்த்து, 5-8 குடையவராகி 5ஆம் வீட்டை பார்க்காமல் 8ஆம் வீட்டை பார்த்து வரும்பொழுது அந்த பலன்கள் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறதும். அதே சமயம் இந்த லக்னாதிபதி எங்கே இருக்கிறாருன்னு முதல்ல நம்ம பார்க்கணுங்க. சிம்ம லக்னம் ஆயிடுச்சுங்களா, சூரியனை நம்ம எடுத்துக்கணும். சூரியனும் நல்ல இடத்துல இருக்கணும். லக்னாதிபதி நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா அது பெரிய யோக பலன்களை வழங்காது. எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பார்க்க வேண்டும், அந்த ஜாதகரை. ஜாதகர்னா அந்த லக்னாதிபதியை. இந்த லக்னாதிபதி மட்டும் நல்ல இடத்துல இருந்துட்டா அது பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரும் இல்லைங்க. அப்போ அவர் தானங்க அதை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு தகுதி கொடுக்கணும்ல. அப்படிங்கிறப்போ இப்போ லக்னாதிபதி நல்ல தகுதியான நல்ல இடத்தில் அவர் அமைஞ்சிட்டாரு அப்படின்னா ஓரளவுக்கு மோசம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் லக்னாதிபதியும் கெட்டு போயிருந்து 2-11 கூடிய புதனும் கெட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா 9ஆம் அதிபதியையும் நம்ம பார்க்கணும். செவ்வாய் அவரும் நல்ல இடத்துல இருந்தால் தான் நம்ம இந்த குரு சனியை பற்றியே பேச முடியும். குரு சனியை பொறுத்த மட்டும் அவங்கள பொறுத்த மட்டும் 6-7 குடையவராக 5-8 குடையவராக வந்து அவங்க எந்த வகையில் கெடுபலன்கள் வருவாங்க, எந்த வகையில் நற்பலன்களை வாங்குவாங்க அப்படிங்கிறது இவங்க இருக்கிறத வச்சு தான் ஒரு பலன் எடுக்க முடியுங்கிறக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அதே சமயம் இந்த சுக்கிரன் எந்த வகையிலையும் எங்கேயும் கலந்துடக்கூடாது. ஏன்னா சிம்ம லக்னத்திற்கு சுக்கிரன் சுத்தமாக ஆகாதவராக வந்துவிடுவார். அவர் எங்கேயாச்சும் இருந்து குரு சனியெல்லாம் பார்த்துட்டாரு அப்படின்னா ரொம்ப கொலாப்ஸ் பண்ணிடுவார். ஏன் கேட்டிங்கன்னா இவங்க ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருக்கிறது 6-8 பேசிகிட்டு இருக்கிறோம். 6-8 பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இடையில சுக்கிரன் வந்துட்டார் அப்படின்னா அது இன்னும் குழப்பத்தை கொண்டு வந்துடும். சரி, அதுக்கு அடுத்தபடியாக இந்த குருவும் சனியும் 12இல் இருக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன பலன் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, சிம்ம லக்னங்க. சிம்ம லக்னத்திற்கு 12ஆம் வீட்டில் குருவும் சனியும். இப்போ இவர் குரு யாருங்க? 1 2 3 4 5 6 7 8 குடையவர். 5-8 குடைய குரு 5-8 குடையவராக வந்து 8ஆம் வீட்டை
லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக குரு வந்து 12ஆம் வீட்டில் இருந்து 8ஆம் வீட்டை பார்க்கிறார். அவர் என்ன நம்ம பார்க்கணும், பொதுவாகவே நல்ல ஆதிபத்தியம் உள்ள வீடுகளை கிரகங்கள் பார்க்க வேண்டும். கெட்ட ஆதிபத்தியம் உள்ள வீடுகளை அவங்க பார்க்க கூடாதுங்கிற காரணமாக சொல்றோம். இவர் 2க்கும் கட்டுப்பட்டு தான் அவர் 2க்கும் பலன் கொடுக்கணும். அவர் ஆனா 8 பார்க்கும்போது இங்க 80%, இங்க 20% கொடுப்பாரு. இதுதான் விஷயம். அப்படி வரும்போது சனி எடுத்துக்கோங்க, குருவை பார்த்துட்டோம். குரு 8ஆம் வீட்டை 9ஆம் பார்வையா பார்க்கிறாரு. சனி எடுத்துட்டோம்னா 1, 2, 3ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இப்ப பாருங்க, இதுல வருங்க கணக்கு கொடுக்கு, அதுல தெரிஞ்சிடலாம். 2ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்கிறார். 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை பார்க்க கூடாது அப்படின்னு பொதுவா நம்ம வந்து நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். இந்த லக்னத்திற்கு, சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக சனி வந்து அந்த வீட்டை அவரே பார்க்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, பார்க்கிறாருங்க. அதுக்கு அடுத்து 8, 9, 10ஆம் பார்வையாக சனியினுடைய தன்னுடைய 10ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லக்னாதிபதி நல்லா இல்லை அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்த்துமே மொத்தத்தையும் ஜாதகத்துக்கு எடுத்துருவாங்க. இதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காகத்தான் நான் இதை போட்டது. இந்த 2 பேருமே சேர்ந்து இந்த ஜாதகரையே கெடுத்துருவாங்க. இந்த சூரியனும் செவ்வாயும் நல்ல இடத்துல இருந்துட்டாங்கன்னா இந்த ஜாதகர் எல்லாமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரம், குடும்ப அமைப்புகள், மனைவி, தகப்பன் ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம் எல்லாம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த லக்னாதிபதி கொடுப்பார். லக்னாதிபதி 9ஆம் அதிபதி. இவங்க 2 பேருமே கெட்டு எங்கேயாச்சும் இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த குரு சனி பண்ணக்கூடிய கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இவருக்கு கண்ட்ரோலே இருக்காது, வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு கண்ட்ரோலே இருக்காது. இந்த ஜாதகர் பெண்ணாக இருந்தால் அந்த கணவன் சொல்றபடி ஃபுல்லாக கேட்டுட்டு வேற எந்த இதுவுமே ஸ்டெப் எடுக்க முடியாத அளவுக்கு பின்னோக்கி தள்ளப்பட்டிருப்பான். அதே ஆணாக இருந்தால் மனைவியினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறத நான் தப்புன்னு சொல்ல வரல, அவங்களுக்கு சுத்தமாக மரியாதை இல்லாமல் போயிடும்னு சொல்ல வரேன். ஏன்னா மரியாதைங்கிறது இந்த இடத்துல என்னங்க, தன்னுடைய திறமை வெளியே வராமலே போயிடும் அப்படிங்கிறது. திறமை ஃபர்ஸ்ட் வளர விடாது, அப்படி வளர்ந்துருந்தால் அது வெளியே வராது. இதுதான் விஷயம். இதுதான் வந்து மரியாதை குறைவு, அவங்க கீழே தள்ளிடுவாங்கங்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம். அதே மாதிரி அது சயின்ஸ், அவங்களுடைய பிறப்புல ஏற்கனவே இருந்த கர்மாப்படி அவங்களுக்கு அது வரும். மற்றபடி வந்து அதை நம்ம பெருசா சொல்ல முடியாது. இப்போ பாருங்க, குரு 6ஆம் வீட்டை பார்க்கிறார். 6ஆம் வீட்டை வளர்ப்பார். 6ஆம் வீட்டை எப்படிங்க வளர்ப்பாரு? கடன், தொந்தரவு, வழக்கு எல்லாத்தையும் வளர்ப்பார். 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ஆம் வீட்டை நோய் சம்பந்தப்பட்ட 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டை பார்ப்பதனால் ஆயுசு கூட அப்படின்னாலும் சனியால பாதிக்கப்பட்டு தான் பார்க்கிறார். அது ஒரு பெரிய அமைப்புன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் சந்திரன், இப்ப சந்திரன் இருக்கிறாருங்க, சந்திரன் இங்க இருந்துட்டாருங்க. இந்த சந்திரன் 8ஆம் பார்வையாக இந்த வீட்டை 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பார். ஒரு வகையில் நல்லது. இருந்தாலும் இந்த இடத்துல பல சிக்கல் இருக்கு. சனி 3ஆம் பார்வையாக சந்திரனை பார்த்துக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், உடல்காரகனான சந்திரனை சனி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவேன். சந்திரனை அவர் பார்த்துக்கிறார். அப்படிங்கிறப்போ இந்த உடல்காரகனை சனி பார்த்து கெடுத்துறாரு. 8ஆம் வீடு நல்லா இருந்தாலும் நோய் சம்பந்தப்பட்டது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு இருக்க மாதிரி கொண்டு போகும். இன்னும் திருப்பியும் சொல்லிடுறேன், லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து மாறும். லக்னாதிபதி எந்த இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம அடுத்த முடிவு பெற முடியும். அடுத்தது பாருங்க, இந்த 5, 8 குடையவராகி 8ஆம் வீட்டை தான் அவர் பார்த்துட்டு இருப்பாரு குரு. 5ஆம் வீட்டு பலன்கள். அப்ப 5ஆம் வீடு யாருங்க? குழந்தைஸ்தானங்க. அடுத்தது இங்க 7ஆம் வீடு யாருங்க? காசரஸ்தானங்க. இந்த 2 இடமுமே 2 அதிகளுமே இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து சனி வந்து 6ஆம் வீட்டை பார்க்கிறார். 6ஆம் வீட்டை வலுப்பெறும் போது 7ஆம் வீட்டினுடைய பலன்கள் பெரிய அளவுல இருக்காது. அப்போ நான் சொன்ன பாயிண்ட் அதுல வந்துடும். அப்போ மனைவி அதாவது கணவன் மனைவியை பொறுத்தப்பட்ட ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்றபடி கேட்டு போற மாதிரி. அந்த அதே சமயம் பிரச்சனைகளையும் கொண்டு வருவாங்க குடும்பத்துல. ஏன் கேட்டீங்கன்னா 6, 8ம் 6, 8ஐ பார்க்கிறார்கள். முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். நம்ம 6ஆம் தேதி 6ஐ பார்க்கிறார், 8ஆம் தேதி 8ஐயும் பார்க்கிறார். இப்படி வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்படி வந்திருந்தா குரு உச்சம் பெற்றுக்காரங்க, உச்சம் பெற்றாலும் நான் சொல்லிக்கிறேன், குரு உச்சம் பெற்றாலும் நல்ல ஆதிபத்தியத்தை பார்க்க வேண்டும். யாராக இருந்தாலும் அவர் கெட்ட ஆதிபத்தியத்தை பார்க்கிறார். அப்போ உச்சம் பெற்ற இன்னும் அதிகம்ல வரும் கெடுதப்படுதல். இதுதான் விஷயம். இப்படி வரக்கூடாது. அப்போ இந்த கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை, குழந்தைங்களைட்டும் பிரச்சனை. இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆனாலும்
பிரச்சனை, குழந்தைகள் 8 பிரச்சனை. சந்திரன் மட்டும் இங்க எல்லாமே வேற இடத்துல இருந்துட்டாரு அப்படின்னா அது உடல் சம்பந்தப்பட்ட பாதிகள் பெரிய லெவல்ல இருக்காது, பாதிப்புகளை கொடுக்காது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த சனி 10ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அவங்க அப்பா அம்மா வகையில் உள்ள எல்லா கெடுபலன்களும், அது குருவோட சனி இணைந்ததுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கெடுபலன்கள் கொஞ்சம் குறையுங்க, அவ்வளவுதாங்க. ரொம்ப இருக்காது, குறையும். 6ஆம் வீட்டை பார்க்கிறாரா, கொஞ்சம் குறையும். ஒரு பிரச்சனை வந்து கொஞ்சம் சால்வ், அதுக்காக அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அதே சனியை நம்ம எப்படி பேசுறோமோ அதே மாதிரி தான் குருவை பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருது இந்த இடத்துல. ஏன்னா அவர் வளர்ப்பார்ல, இவர் நல்லா இன்னொரு தடவை சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. குருவால சனி சுபத்துவப்படுத்தப்பட்டாலும் அவர் குறைக்கலாம்னு நினைச்சாலும் இவர் விட மாட்டார். ஏன்னா அவர் தான் வளர்ப்பாரு. பாருங்க எப்படி வருது பாருங்க, இவர் குறைப்பார், பரவாயில்ல குறைக்கலாம், குருவோட இருக்கிறதுனால அவர் வந்து சாஃப்ட் ஆகிறார், ஓரளவுக்கு நல்ல பலன்களும் நல்ல பலன்கள் பேசாம இருப்பாரு. ஆனா இவர் குரு சும்மா இருக்க மாட்டாரு, அந்த கெட்ட பலன்களை வழக்கத்தான பார்ப்பாரு. அப்போ பின்னிக்கிட்டே வரும், ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதா. ஏன்னா அந்த 6 8 கூடியவர்களாகி 6 8 பார்ப்பது அந்த அமைப்புகள் வரும் அப்படிங்கிறது. ஆனால் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இங்க எந்த வகையிலையும் சுக்கிரன் சம்பந்தப்படக்கூடாது. சுக்கிரன் சம்பந்தப்பட்டா மொத்தமா கெடுத்துருவார். அந்த ஜாதகரே வந்து ஒரு பெரிய ஒரு திறமையும் எதுவுமே இல்லாத அளவுக்கு அவரை மாற்றுது. அந்த மாதிரி தான் இந்த குரு சனி இணைவு சிம்ம லக்னமாகி 12இல் உச்சம் பெற்ற குருவோட சனி இணைவது ஒரு நல்ல அமைப்பா வராது. அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு சரியான பரிகாரம்னா திருநள்ளாருக்கு போறதும், திருச்செந்தூர் குரு ஸ்தலமான திருச்செந்தூருக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை வழங்குங்க. அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன், ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன், குரு திசைக்கு அடுத்து சனி திசை அடுத்தடுத்து வருங்க. அப்போ இதுல பார்த்துக்கோங்க, குரு 16 சனி 19 35 வருஷம் தொடர்ந்து வருது. இவங்களுக்கு 30 வயசுல குரு திசை வந்தா யோசிச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கையவே முடிச்சிருக்கு. பிரச்சனை பண்ணிருக்கா அவங்க வாழ்க்கையை. மற்ற கிரகங்களையும் பார்க்கணும். நீங்க வந்து உடனே இது வந்து இப்படி வந்துருச்சே நம்ம நினைச்சிடக்கூடாது. மற்ற கிரகங்களோட அமைப்பையும் பொறுத்து அது கெடுபலன்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். பாருங்க 35 வருஷம் 35 வருஷம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கையில 3/4 காலங்கள் அப்படி அது நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு பிரச்சனையா அவங்களுக்கு கர்மால் அப்படி இருக்கும், அதனால அப்படி இருக்கும். ஆனா நான் சொல்ற பரிகாரங்கள் பண்றது நல்ல அமைப்புகளை தரும். நம்ம எப்பவுமே எதையுமே பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும். அதுக்குண்டான ஸ்டெப்புக்கு தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய இது இப்படி வந்துருச்சுன்னு நம்ம தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது, தள்ளி போடவும் முடியாது. அது வர்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆண்டவனை வணங்குறது தான் நம்மளுக்கு நல்ல பலன்கள் அமையும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். இந்த குருவும் சனியும் கடகத்தில் இருப்பதால் என்ன வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து கன்னியை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்லுங்க.